ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷன் பிசிபி சர்வீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஏசி சாம்சங், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, கம்ப்ரஸர் வந்து எடுக்கலைங்க, C422 அப்படின்னா C1 காட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. C1 செக் பண்ணால் நம்ம கம்யூனிகேஷன் எரரு. போர்டு வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக வந்து இதில் வந்து IGBT போட்டிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இது வந்து போர்டு வந்து கண்டம். இப்போது மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து சூடாகுது. நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் ஆன் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், ஐபிஎம்மோட பின் அவுட்ஸு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎம்மில் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் 300 ப்ளஸ் வோல்ட்டு ப்ளஸ் UVW ப்ளஸ் நெகட்டிவ் வந்து 3 பின் இருக்கும். இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 பின் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. 2 பின்னு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். PFCன்னு போட்டிருக்காங்களா, பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் IPM அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா IGBT வந்து இது உள்ளே இருந்தே ஒரு IGBT இன்பில்டாக இந்த IPM உள்ளே கொடுத்துட்றாங்க, சரிங்களா? கொடுத்துட்டு இது வழியாக வந்து இங்கே ஒரு கேட் டிரைவ் ஐசி போட்டு சுவிட்ச் பண்ணுறாங்க, சரிங்களா? IPM வந்து சுவிட்சிங் டிரைவர் ஐசி இங்கே போட்டிருக்காங்க, ஓகேங்களா? இப்போது நான் இதை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இது வந்து மைக்ரோ கண்ட்ரோல் பயங்கரமாக சூடாகுது. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. பட் SMBSல வந்து எல்லா வோல்டேஜும் ப்ரெசென்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயும் சர்வீஸுக்கும் போயிருக்கு. இது இந்த சாப்பர் வந்து மாற்றிருக்காங்க. ப்ளஸ் வந்து 15 வோல்ட் டயோட்லாம் வந்து ஷார்ட் ஆகிருக்கு போல இருக்குது. இதெல்லாம் மாற்றிருக்காங்க. மாற்றி ஒரு வருஷம் ஓடி இருக்கான். இப்போ இந்த சம்மருக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஏசிலாம் வீக்லி ஒன்ஸு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ்ன்றதுனால ஒன்ஸு கரண்ட் கொடுத்து இது இப்போ ஆஃப் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க கண்டினியூஸாக, அதுக்கப்புறம் பவர் கொடுக்கல, என்றைக்குனா ஒரு நாள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அது இருக்கிற ரெசிஸ்டன்ஸோ எல்லாமே வந்து தப்பாக ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும், மேஜரான கம்ப்ளைண்ட்ஸ்லாம். ஓகே, நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பேஸ்ட் வைக்கிறேன் பாருங்கள், ஓகேங்களா? பேஸ்ட் வச்சுருக்கேன். நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போது ரியாக்டர் காயில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சு ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துட்டோம். சீரியஸில் தான் ஆன் பண்ண போகிறேன் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன் நான் இப்போது போர்டை, ஓகேங்களா? போர்டு ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், பவர் எல்இடி வந்து வருது. ஆக்சுவலாக இதில் மொத்தம் 2 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு உண்டான வோல்டேஜ் வந்து இந்த பவர் எல்இடி வந்து நமக்கு சொல்லிடும். தென் வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எல்இடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 3 எல்இடி கொடுத்துருப்பாங்க ஜென்ரலாக வர மாதிரி, ஓகேங்களா? இப்போ நான் இதில் பேஸ்ட் வச்சுருக்கேன். பேஸ்ட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மெல்ட் ஆக போகுது. கிராஜுவலாக ஹீட் ஆகிட்டே வருது. இது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வச்ச பேஸ்ட்டு அப்படியே மெல்ட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். நல்லாவே தண்ணியாகவே ஆகிடுச்சு. ஆனால் எல்லா வோல்டேஜும் பக்காவாக ப்ரெசென்ட் ஆகுது. இது வந்து ரெடி பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ்.